தடைகள் நீங்க ராகு காலத்தில் விளக்கேற்றி பூஜை. ராகு காலம் என்றால் என்ன? ராகு கால நேரத்தில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது பலரது பொதுவான கருத்தாக உள்ளது. ஆனால் இது விசேஷ பூஜைகள் செய்து வேண்டிய வரத்தினை பெறுவதற்கான உகந்த நேரம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் குறைந்திருக்கும் என்பதால்தான் ராகு காலத்தில் சுப காரியங்களை தவிர்க்கச் சொன்னார்கள். அதே சமயம் ராகு காலத்தில் துர்க்கை தேவியை வணங்குவது சிறப்பான பலனைத் தரும் என்கிறது தேவி பாகவதம். ராகுவை போல நல்லவைகளை அள்ளிக் கொடுப்பவர் யாருமில்லை. ராகுவின் நிலையை பொறுத்து நமக்கு நன்மைகள் தேடி வரும். சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் துர்க்கை தேவியை நோக்கி தவமிருந்து நவகிரகங்களாகும் வரத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ராகுவும் 1.5 மணி நேரம் கேதுவும் அம்பிகையை பூஜிக்கின்றனர். அதில் ராகு வழிபாடு செய்யும் நேரம் ராகு காலம் என்றும் கேது வழிபாடு செய்யும் நேரம் யமகண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராகு காலத்தில் செய்யப்படும் துர்க்கை பூஜை சிறப்புமிக்கது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். செல்வ வளம் பெருக, கடன் தீர ராகு காலத்தில் விளக்கேற்றி பூஜை. செவ்வாய்க்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜை சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அந்த தினத்தில் ராகுவோடு இணைந்து செவ்வாயும் அம்பிகையை மங்கள சண்டிகையாக வணங்குகிறார். இதனால் கூடுதல் பலன் கிடைக்கும். ராகு கால துர்க்கை பூஜையை கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதுதான் நல்லது. ராகு கால பூஜை செய்பவர்கள் பூஜை முடியும் வரை விரதம் அனுஷ்டிப்பது நன்மை தரும். முடியாதவர்கள் சிறிது பால், பழம் சாப்பிடலாம். துர்க்கைக்கு அரளி பூ பிடித்தமானது. ராகு கால பூஜைக்கு செவ்வரளி மற்றும் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துங்கள். தெரிந்த துர்க்கை துதிகளைச் சொல்லுங்கள். தயிர் சாதம், பால் பாயாசம் என நம்மால் இயன்ற நிவேதனங்களோடு எலுமிச்சை ஜூஸ் நைவேத்தியம் செய்யுங்கள். பிரசாதங்களோடு இயன்ற மங்கள பொருட்களை பெண்களுக்கு கொடுத்து நீங்களும் பிரசாதம் சாப்பிடுங்கள். பொருள் சேரும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் வழிபாட்டினால் தீராத நோய்களின் தாக்கம் குறையும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் திருமணத்தடை, முன்னேற்றத்தடை, கடன் பிரச்சினைகள், சகோதரர்களிடையே ஒற்றுமையின்மை, வீடு, மனை தொடர்பான பிரச்சினைகள், விபத்து பாதிப்புகள் ஆகியவை நீங்கச் செய்யும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். எலுமிச்சை விளக்கு பூஜை நல்லதா? ராகு கால பூஜையில் எலுமிச்சை விளக்கேற்றுவது பற்றி புராணங்கள் குறிப்பிடவில்லை. ராகு கால துர்க்கை பூஜையை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்வது அவசியம். ராகு கால நேரம் தொடங்கிய பிறகே எலுமிச்சை பழத்தை நறுக்க வேண்டும். எலுமிச்சை தேவ கனி என்பதால் அதனை நறுக்கும்போது தோஷங்கள் ஏற்படும். பழத்தை நறுக்கும்போது ஐ என்ற சரஸ்வதியின் பீஜ் மந்திரத்தைச் சொல்ல வேண்டும். பழத்தை பிழிந்துவிட்டு மூடியை வெளிப்பக்கமாக திருப்பும்போது மகாலட்சுமிக்கு உரிய கிரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம். புதிய பஞ்சு திரியை எலுமிச்சை மூடியில் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றும்போது கிரீம் என்ற தேவியின் மந்திரத்தை கூற வேண்டும். எலுமிச்சை விளக்கை ஏற்றும்போது சாமுண்டாயை விச்சை என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். இந்தச் சொல்லுக்கு முப்பெரும் தேவியரான அம்பிகை, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோரின் அருளை ஒரு சேரத்தரும் சண்டிகா தேவியே அருள்க என்று பொருள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். விளக்கு தீபம் ஏற்றுவதற்கும் கற்பூரம் ஏற்றுவதற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தூபம், ஊதுபத்தி என்னும் உபசாரத்துக்கு அடுத்ததாக வரும் உபசாரம் நெய் தீபம் காட்டுதல். அதன் பின்னர் தேங்காய், பழங்கள் போன்ற பொருட்களை வைத்து நிவேதனம். அதற்குப் பின் வெற்றிலை பாக்கு என்னும் தாம்பூலம் வைத்து உபசாரம். அதன் பிறகுதான் பக்தன் இறைவனின் திருமேனி முழுவதும் தரிசனம் செய்வதற்காக காண்பிக்கப்படும் கற்பூரம் ஏற்றி காண்பிக்கும் கற்பூர உபசாரம். காந்தர் தீபம் இறைவனுக்கு எவ்வளவு தீபங்கள் ஏற்றுகிறோமோ அவ்வளவு பக்தனின் மனதிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் ஒளிப்பிரகாசம் ஏற்படும். கற்பூரம் காண்பிப்பதால் மனதில் உள்ள அழுக்குகள் விலகி மனம் இறைவனிடமே ஒன்றிவிடும். மனதும் கற்பூரம் போல கரைந்தால் தான் எண்ணம் விலகி இறைவனுடனே ஜோதி ஸ்வரூபமாக கலந்துவிடும். தினந்தோறும் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். திங்கள் மற்றும் வியாழன் அன்று விளக்குகளை கழுவி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமியை கும்பிட வேண்டும். பூஜை பொருட்களில் ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு சுத்தமான காட்டன் துணியில் துடைக்க வேண்டும் அல்லது எச்சில் படாத தட்டில் வைத்து வெயிலில் காய வைக்கலாம்.